வணக்கம். அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் மாங்காடு. அம்மை போட்டவர்கள் போட்ட பிறகு செய்யக்கூடாத விஷயம், செய்ய வேண்டிய விஷயத்தை பார்க்க போகிறோம். செய்ய வேண்டிய விஷயம் எது வேண்டாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் துணி, அது மஞ்சள் சேலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு துணியில் எடுத்து ஹாலில் தான் படுக்க வைக்கணும். சாமி ரூம் கிட்ட தான் படுக்க வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம வீட்டில் சுத்தமாக இருக்கிற இடத்துல படுக்க வச்சு வேப்பிலை போட்டு அதுக்கு மேலே தான் அவங்க படுக்க வைக்கணும். ஒரு நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸாக, அது நைட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸாக போட்டு உடுத்திட்டு அவங்கள ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஜென்ஸாக இருந்தால் பனியன் ஷார்ட்ஸ் மட்டும் கூட போட்டுக்கோங்க. வேப்பிலையால் மட்டும்தான் நீவி விடணும், அதை சொரியக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, செய்யக்கூடாத விஷயங்கள் அன்றைக்கி என்னென்னா, பழம், தண்ணி, இது மோர், இளநீர், இந்த மாதிரி தான் உள்ளுக்கு குடிக்கணும். ஃப்ரூட்ஸ், பழம் அதிகமாக சாப்பிட ஒன்றும் தப்பே கிடையாது. நான்வெஜ் கொடுக்கவே கூடாது. ஒரு தண்ணி 2 தண்ணி கொடுத்த பிறகு, அவங்களா கேட்ட பிறகு தான் நம்ம நான்வெஜ் கொடுக்கணும். அது வரைக்கும் நான்வெஜ் துள்ளி கூட கொடுக்கக்கூடாது. செய்யக்கூடாத விஷயம் தான் நிறைய இருக்குது. என்னென்ன பார்த்தோம்னா, அம்மை போட்டு விட்டாலே நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு அம்மா வந்திருக்கான்னு சொல்லி அறிகுறி எதை காப்பிக்கணும், வேப்பிலை. ஃபஸ்ட்டு வேப்பிலை கட்டணும். அதுக்கு அடுத்து வாசலில் வேப்பிலை கட்டணும். அதாவது நிலவாசலை கட்டல, வீட்டுக்கு வெளியே கேட் இருக்கும்ல, அந்த கேட்லேயோ எதுலையோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அம்மா வாத்திருக்குன்னு தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம வேப்பிலை கட்டி வைக்கணும். 2வது விஷயம், அம்மா வாத்துட்டாவே அந்த வீட்டில் வந்து சொந்தக்காரங்க திருமணத்துக்கோ ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, எதனா ஃபங்க்ஷன் இருக்குது, நான் போய் ஆகணும் அப்படின்றதுக்கு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாவே அவளை நல்லா உபசரித்து அவளை பார்த்து 3 தண்ணி ஊற்றி 2 தண்ணியாச்சும் ஊற்றின பிறக்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம். அதுவும் அம்மா போட்டவங்க போகவே கூடாது. அந்த மாதிரி போனால் சீரிச்சுக்கோ, வீட்டில் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிடும். அந்த தவறை செய்யாதீங்க. 2வது கட்டமாக என்ன சொல்ல வரேன்னா, கவுச்சி சாப்பிடலாமா கேட்ட ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணா. வீட்டில் மற்றவங்க யார் வேணால் சாப்பிட்டுக்கோங்க, அம்மை வார்த்தவர்கள் சாப்பிடக்கூடாது. அதுவுமே சொல்லிக்கிறேன். 2வது வந்து ஏசியில் படுக்கிறது, பெட்டில் கட்டிலில் படுக்கவே கூடாது. அம்மை வந்து ஒவ்வொரு முத்துமே நம்மளுக்கு அம்மைகளை வர ஒவ்வொரு மாரியாத்தாளுங்க தான். அவங்க வந்து ஏன் வராங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. நல்ல விதமாகவும் வருவாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அம்மை வாத்திருச்சு, நம்ம போய் ஒரு கோவிலில் தீர்த்தம் வாங்கிட்டு வரோம், தீர்த்தம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எந்த கோவிலில் போய் தீர்த்தம் வாங்குறோமோ